கண்மணி கண்மணி செல்லக்குட்டி கண்மணி கோழி குண்டு கண்களை சிமிட்டி அழகாய் வருவாள் கண்மணி 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 ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒயிலாய் வருவாள் கண்மணி 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 இவளின் நண்பன் பப்பு ரொம்ப ரொம்ப குறும்பு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா குதூகலம் தான் போங்க கண்மணி பப்பு பாருங்க கண்மணி கண்மணி செல்லக்குட்டி கண்மணி கண்மணி என்ன செய்யற நீ? வா சுப்பு, நாங்க பாண்டி விளையாடுறோம். ஹாய் சுப்பு. பப்புக்கு சுப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நேத்து உங்களை பார்க்கவே இல்லையே. எங்க போயிருந்தீங்க? நாங்க எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். ஐயா, எவ்வளவு நல்லா இருந்துச்சுல கண்மணி. ஆமா ஆமா. அப்படி என்னதான் செஞ்சீங்க அங்க? எனக்கும் சொல்லுங்கள. என்ன, தூங்கி எழுந்ததுல இருந்து சொல்லணுமா? ஆமா, எல்லாமே சொல்லணும். சொல்றேன் கேளு. கொக்கரக்கோ சேவலே, கொண்டையாட்டும் சேவலே, நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய். தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய். கொக்கரக்கோ சேவலே, வாழ்க உந்தன் சேவையே. கொக்கரக்கோ சேவலே, கொண்டையாட்டும் சேவலே, நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய். தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய். கொக்கரக்கோ சேவலே, வாழ்க உந்தன் சேவையே. சேவல் அதிகாலையிலேயே எழுந்து நம்மையும் எழுப்பி விட்டுடும். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். வீட்ல சேவல் இருந்தா சரி, இல்லைன்னா யார் நம்ம எழுப்புவாங்க? என்ன பப்பு, மறந்துடுச்சா? அன்னைக்கு ஒரு நாள் கடிகாரம் எழுப்புச்சே. என்னது கடிகாரமா? ஆமா. சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம், என்றும் இங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம். அண்ணன் தம்பி போலிங்க அழகாய் முட்கள் இருந்துண்டு, ஒன்றன் பின்னே ஒன்றாக ஓடி சுற்றி மணி காட்டும். சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம், என்றும் இங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம்.
ம் சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறமா அப்புறம் நாங்க வேப்பங்குச்சியால பல் விளக்கிட்டு வந்தோமா. அம்மா எங்களுக்காக நான் சொல்றேன் அம்மா எங்களுக்காக ஒரு பெரிய வடை சுட்டு வச்சிருந்தாங்க. அது வடை இல்ல பப்பு, தோசை. ஆமா அப்பதான் முதல் தடவையா நான் அதை சாப்பிட்டேன். ரொம்ப ருசியா இருந்தது. கேட்டாலே நாக்குல எச்சி ஊறுது. மேல சொல்ல. கேளு. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை. ஆமா, பல் விளக்கிட்டு உடனே தோசை சாப்பிட்டீங்களா? பால் குடிக்கலையா? குடிச்சோமே. சொல்ல மறந்துட்டேன். மாமா வீட்ல நாங்க பசு கூட பார்த்தோம். பசு மட்டுமா, கண்ணு குட்டி கூட தான். எவ்வளவு குட்டியா அழகா இருந்துச்சு. அது என்ன மாதிரியே. ஆமா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடனண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடிமுட்டி கொடுக்குது கன்று குட்டி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடனண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடிமுட்டி கொடுக்குது கன்று குட்டி. எனக்கு பெரிய பந்து விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பட்டை விடணும்னு ரொம்ப ஆசை, தெரியுமா? ஆமா கண்மணி, உனக்கு என்ன ஆசை? 1 2 சொல்றேன் கேளு. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடம் படிக்க ஆசை, பண்டிதனாக ஆசை. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடம் படிக்க ஆசை, பண்டிதனாக ஆசை.
பெரிய பண்டிதன் ஆகணும்னா நிறைய படிக்கணும்ல, நிறைய விஷயம் தெரியணும்ல. ஆமா சுப்பு, ஆமா ஆமா. அ ஆ இ ஈ கூட தெரியணும். ஞாபகம் இருக்கா கண்மணி, அன்னைக்கு அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே.